அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட வந்துட்டு விக்கி கேக்குறாப்ல, என்னடா தாரா வந்திருக்கா, கொஞ்சம் கூட ஒரு சர்ப்ரைஸ் ஆகாம இருக்க, என்ன அதுக்கு வந்த விஷயம் தெரியுமோ அப்படின்றவரு, ஏய் இல்ல எனக்கு தெரியாது, ஆக்சுவலி நானே வந்து இப்பதான் பாக்குறேன் அவளை, நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சமாளிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஓடி இருப்பாரு. ஸோ அவர் ஃப்ரெண்டும் வந்துட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாப்ல, ஃபோன் அடிச்சுட்டு மச்சான் தாரா வந்திருக்காடா அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா தெரிய ஆரம்பிக்குதுல அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதாவது நம்ம லைஃப்ல தோத்து போயிட்டு நம்ம நினைச்சு ஒரு மாதிரி ஒதுங்கி இருப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் யாரா ஒன்னு ரெண்டு பேர் வேணா, அதாவது உண்மையான ஃப்ரெண்டா இல்லாம இருப்பான்ல அவன் வேணா விலகி இருப்பான். மற்றபடி நல்ல ட்ரூவா நண்பரா இருக்கிறவங்க எல்லாம் பணம் இருந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்க கூடயே தாங்க இருப்பாங்க. என் கூட எல்லாம் அப்படி 4-5 பேர் இருக்காங்க. நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி என் கூடயே தான் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆனா பட் இதை நம்ம ஹீரோனிக்கு புரியாம இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஐயோ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குதே நம்ம வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வர்றாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனா நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்கல்ல. இப்ப இங்கிட்டு காலையில அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் தங்கச்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, கூட தங்கச்சி குழந்தையும் தான் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐஸ் குழந்தைகிட்ட கேட்குறாங்க, ஆமா அவங்க பாட்டிக்கு எப்படி ஆன்லைன்ல நியூஸ் படிக்க தெரியும், அவங்களுக்கு முன்னாடி தெரியாது, நீ எதுவும் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லமா, பாட்டிலாம் இப்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க, உனக்கு தான் எதுவும் சரியா தெரியல. அந்த நேரத்தில் அவங்க அக்கா வந்துட்டு என்னடி இது எல்லாருமே ஆல்ரெடி காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது அம்மா படிச்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஆனா இது அம்மா படிச்சாங்கன்னா தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த தங்கச்சி கேக்குது, அப்பா எதுக்குப்பா இன்னைக்கு வந்து அம்மா வந்துட்டு திடீர்னு ரன்னிங் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஜாக்கிங் போனாங்களே, என்ன விஷயம் அப்படின்றப்ப அந்த குழந்தை சொல்லுது, ஏமா உனக்கு தெரியாதா பாட்டி எதுக்காக ஜாக்கிங் போனாங்கன்னு, ஏமா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி கேக்குறாங்க. ஓஎஸ் தெரியுமே, அதுக்கு காரணம் நீங்களும் அது போகந்தா என் அம்மாவும் அதுக்கு அடுத்து நம்மளுடைய தாரா ஆன்ட்டியும் தான். ஸோ எல்லாரும் தான் காரணம், நீங்க 3 பேர் தான் பாட்டிமா ஓடுறதுக்கு காரணம் அப்படின்றாங்க. நல்லா வந்துச்சு காரணம். போ உடனே அவ சின்ன வந்துட்டு, ஏன்பா அக்கா வந்து டிவோர்ஸ் ஆனவ, பெரிய வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி இருந்தும் கூட அதே நேரத்தில் நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லி என்னை ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டான், அதனால எங்களெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப இதா இருக்கா, எங்களால வந்து உங்களுக்கு அசிங்கமா இருக்காப்பா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லையே யாருமா சொன்னது, இங்க பாருமா உங்க அக்கா வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணா, வாழ்க்கை என்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டா, இது ஒரு பெரிய விஷயமா, அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ என்னமோ அன்மேரிட் அதாவது அம்மாவா இருக்க அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் கிடையாதுமா, இதை பத்தி யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க, நீ அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது உங்களால அம்மாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே வரும்போது தான் இங்க ஒரு நல்ல காமெடி. நம்ம அக்காவுடைய அதாவது அக்கா மீரா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு மிகப்பெரிய ஏஎஸ் குரூப் அப்படிங்கிற கம்பெனியோட சிஓவா இருந்திருப்பாரு. சோ அவர் தான் இவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்களா. அங்கிட்ட அப்படி ரோட்டு பக்கம் வரும்போது பஸ்ல பாத்தீங்கன்னா சைட்ல அந்த போர்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த போர்டுல அவரோட விளம்பர போர்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பார்த்து காண்டாகி டப்புன்னு ஒரு விரல நீட்டிட்டே வருவாங்க. அப்படியே ஒரு மாதிரியா அந்த நேரத்தில் அது டக்கு டக்குன்னு மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க அவரை அப்படியே வந்து ஃபிளைட்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு ஒரு கதையும் கொஞ்சம் கொஞ்சமா காமெடியா போகும் பாருங்க. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்காவை எப்படி மீட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற ஃபிளைட் அட்டெண்டர் வந்து, சார் என்ன சார் வேணும் அப்படின்னா, ஒன்னும் இல்ல ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அங்க ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடான்னு பார்த்தா பழைய நினைவுகளுக்கு போயிட்டாரு. ஆமாங்க, ஆக்சுவலி நம்மளுடைய அக்கா வந்துட்டு இப்பதான் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஃபிளைட் அட்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த டயத்துல தான் இவர் வந்து மீட் பண்ணிருப்பாப்ல. எப்படி அப்படின்னா அங்க ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்மளுடைய அக்கா வர்றாங்க. வந்தோடனே சார் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னா அவன் கேட்க மாட்டான், அடிக்க வரும், டப்புன்னு அவங்க கையை பிடிச்சி மடக்கி செக்யூரிட்டியை கூப்பிடுங்க, இவனை முதல்ல தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அதை பார்த்து மயங்கி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி அப்படியே மெதுவா வீட்டுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்க உள்ள போறாங்க. அங்க போனா அவங்க அம்மா வந்து துணி எடுத்துட்டு வராங்களா. இவங்க அம்மா அது வந்துமா நான் சொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட அதை பத்தி எடுத்து சொல்றமா அப்படின்றப்ப, இந்த அப்படி கொண்டு போய் காய போடு அப்படின்னு, இல்லமா அது வந்துமா போ காய போட, எனக்கு ஹெல்ப் பண்ற வேலையை பாரு போ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களா. சோ இவங்களுக்கும் புரியுது நம்ம அம்மா வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கல, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு டோரை திறந்தவங்க டப்புனு பிடிச்சு ஐயோ அப்படின்னு உட்காந்துடுறாங்க. என்னடா மேட்டர் பார்த்தா நம்ம விக்கி மனோஜ் 2 பேரும் கட்டு பார்த்துட்டு உண்மையிலே தாரா வந்திருக்காடான்னு மனோஜ் கேட்க, ஏண்டா எனக்கு என்ன பொய் சொல்லணும் அவசியமாடா, 2 கண்ணால பார்த்தேன்டா தாரா வந்திருந்தாடா, அப்புறம் எதுக்குடா வரல, கண்ணிலே தட்டு போடல, டே இப்ப கூட டோரை திறந்து டக்குன்னு மூடிட்டாலேடா, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்மளுடைய விக்கியா இருக்கட்டும், நம்மளுடைய மனோஜ், அதுக்கப்புறம் ராஜ், இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டானவங்க, எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்க கூடியவங்க. நம்ம லைஃப்ல என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம கஷ்டமா இருந்தாலும் சரி இல்ல நல்ல சக்சஸ் ஆனாலும் சரி தான், யாரெல்லாம் நம்ம கூடயே இருக்கணும், யாரெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீங்க தைரியமா பேசலாம், யாருமே வந்து உங்களை மதிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ்
ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி அப்ப இவ எதுக்குடா வெளியே வராம இருக்கா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விக்கி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு விக்கி இவ வந்து ஆக்சுவலி நம்ம ராஜு கூட பிரேக்கப் பண்ணால அதுதான் காரணம் நினைக்கிறேன், நம்மளையும் மீட் பண்ணாம அப்படியே இருக்கா. டே அவ என்னதான் இருந்தாலும் நமக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்லடா, ஏன்டா நம்மளை பார்த்து பேசலாமே, கண்டிப்பா பேசுவாளா, ஆனா நம்ம தான் அவளுக்கு வந்து புரிய வைக்கணும், வெயிட் பண்ணு வரட்டும் அப்படின்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்களா இந்த ரெண்டு பேருமே இப்படிதாங்க, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பசங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கா எல்லாம். அங்க நம்ம ஹீரோடி மெதுவா திறந்து பார்த்தா ஐயோ இன்னும் போகலையா, இவங்க எதுக்காக வந்து நிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பசங்க மனோஜும் சொல்றாப்ல, டேய் விட்றா, இப்ப அவ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா நம்மள மீட் பண்ண மாட்டா, ஏதோ ஒரு இதுல இருக்கா, வீடு நம்ம அப்புறமே பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இப்போதைக்கு அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம் தனியாவே, கண்டிப்பா அவளே நம்மள மீட் பண்ண வருவா பாரு அப்படின்றாப்ல. கன்ஃபார்மா சொல்றியா, இப்ப இங்க இருந்து போய் தான் ஆகணுமா அப்படின்னு, கன்ஃபார்ம் வா போவோம் நம்ம போய் பீர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாப்ல. அந்த நேரத்துல நம்ம விக்கியும் மனோஜும் ஆக்சுவலி வந்துட்டு அங்கிட்டு போகும்போது நம்ம ஷாம் வந்து அங்கிட்டு கார்ல கிராஸ் ஆகும்போது, டேய் சாமே அப்படின்றாப்ல. அவன் கண்டுக்காம போனா, டேய் தாரா வந்திருக்காடா அப்படின்னு சடக்குன்னு வண்டியை சர்றன்னு திருப்பிட்டு வந்து அப்படியே கண்ணாடியை திறந்துட்டு, யாரு வந்திருக்காங்கன்னு, தாரா வந்திருக்கா வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு, அப்படியா நான் அந்த வர்றேன் அப்படின்னு சல்லன்னு கிளம்பிடுறேன். அப்படி போகும்போது கூட பாருங்க அங்க கடல்ல இருந்து வரும்போது ஒரு லேடி ஒல்லியா, டேய் மகனே எங்கடா போய்கிட்டு இருக்க இவ்வளவு வேமா அப்படின்னு கத்துறாங்கல்ல. ஆக்சுவலி நம்ம சாமோட அம்மா இவங்க தான், நல்ல வசதியான குடும்பம், அப்படி இருந்தாலும் அவங்க இந்த வேலையை விடாம தான் வச்சிருக்காங்க. நம்ம ஷாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு பிடிச்சி சும்மா சர 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 சரன்னு போய்கிட்டே இருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க எங்கடா இவன் இவ்வளவு வேமா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோனி அதே நேரத்துல வீட்டுல உட்காந்துட்டே இருந்தவங்க ஒரு சைட்ல அப்படியே டபக்குன்னு தூங்கி விழுகுறாங்க. என்னடா சரி ஒருவேளை போயிட்டாங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து பார்த்தா அவங்க ஆளை காணோம். சரி ஓகே நம்ம போய் காய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி பெட்ஷீட்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் காய போட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பெட்ஷீட் என்னமோ காய போடும் போது அங்கிட்ட யாரோ வந்த மாதிரி இருக்கு. ஐயோ யாருன்னு தெரியலையே, யாரா நீ அப்படி டபக்குன்னு ஒரு மாதிரி பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. பட் நம்ம ஷாம் என்ன பண்றாரு அப்படின்னா அதை அழகா அந்த இதை விளக்கிட்டு வந்துட்டு, ஹே தாரா நீதானா அப்படின்றாப்ல. டேய் நீயா ஷாமே நீயாடா அப்படின்றாங்க. நம்ம தலைவர் ஷாம் வந்துட்டு நம்ம தாராவை வந்துட்டு ஆக்சுவலி ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. பட் நம்ம தாரா வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ராஜ் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறா. அவரு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கையை கொடுத்தோன்னே இவங்க அப்படியே இருந்துச்சு, டேய் என்னை கொஞ்ச நேரத்துல பயம் முடிச்சியா போட்டனா அப்படியே விடுத்தாரா அப்படின்றாப்ல. சோ ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்க எல்லாருமா உட்காந்து ஜூஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க கூட பேசிட்டு தான் இருக்காங்க, இல்லடா இன்னைக்கு போனோம் பட் நம்ம தாராவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம சாம் வரவும் விக்கிறா, டேய் சாமி வாடா வாடா வாடா, என்னடா எப்படா இருக்கா, ஆளே பார்க்க முடியல, கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனால வர முடியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன தாராவை பார்த்தியா அப்படின்னா பார்த்தேன்டா அப்படின்றாப்ல. நான் தான் சொன்னேன்டா உன்ட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா தாராவை பார்த்துருக்கலாம்ல, நான் தான் பார்க்க முடியல உன்னாலதான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சரி என்னடா சொன்னா அப்படின்னா, அவ என்ன சொன்னா ஒன்னும் இல்ல எப்பயும் போல நல்லா தான்டா இருக்கா அப்படின்றாப்ல. அதே நேரத்துல நம்ம ஹீரோ பார்த்து, என்னடா நீ ஓகே தானா அப்படின்னு, நான்லாம் ஓகே தான், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது சரியா, என்னடா எல்லாரும் என்னையே லுக் விடுறீங்க, டே நான் நல்லா தான்டா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுடா அவங்க வந்ததுல, தயவு செய்து என்னை போட்டு குழப்பாதீங்க, நீங்க பேசாம வேலையை பாருங்கடா. இங்கதாங்க செம்ம காமெடி. நம்ம ஹீரோ சரி நான் கிளம்புறது சரிப்பட்டு வராது கிளம்புவாரா, நம்ம விக்கி இருமச்சா நானும் வரேன்டா அப்படின்னா, எதுக்கு வர நீ ஒன்றும் வரவேணா, டே இருடா நம்ம போய் வந்து தாராவை பார்க்கலாம்டா சொன்னா கேள்றா அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரி இரு வர்றேன் அப்படின்னு. அங்கிட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு, டேய் விடுறா அவன் தான் போறான்றான்ல போட்டு விடு, நீ எதுக்கு போய் இப்ப தாராவை பார்க்க போற, இங்க பார் அவளே ஆல்ரெடி அங்க பிரச்சனை ஆகிதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா கரெக்ட், நீ போய் பார்க்கணும்னு சொல்லி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காது அப்படின்னா, டேய் என்னடா டிஸ்டர்பன்ஸ், அவன் ஆக்சுவலி வந்துட்டு தேவையில்லாம காசிப் பேசி அவளை இங்க அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க, அவளுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம தான் கூட நிக்கணும், நம்ம ஃப்ரெண்டு தானே அவ, அப்ப நான் போய் பார்க்கறதுல என்ன இருக்கு, போங்க டேய் இரா மச்சான் நானும் வரேன்டா அப்படின்னு திரும்பறப்ப நம்ம ஹீரோ ஆல்ரெடி போயிட்டாரு. டேய் மூச்சு பிடிக்க இவ்வளவு நேரம் பேசினேடா, அவன் போனான்னு சொல்ல வேண்டியதுனடா, அவன் அப்பயே போயிட்டா நீ வா சரக்கடிப்பா அப்படின்னு, சரி வாங்க எடுங்க நம்ம சரக்கடிப்போம் அப்படின்னு எல்லாம் உட்காந்து சரக்கடிக்க உட்காந்துறாங்க. ஜஸ்ட் இவ்வளவு தாங்க பசங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி வந்துட்டு என்ன இது ஒரு பீர் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஐயோ நம்மளை எவனா பார்த்தா கூட ஏதாவது கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இதெல்லாம் குள்ள எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது முதல்ல எல்லாம் தான் போறாங்க. ஆனா அங்க மெயின் ரோடு கிட்ட போகும்போது அங்க பார்த்தா கடற்கரை கிட்ட எல்லாரும் வந்து ரோந்து பணியில இருக்காங்க. அங்க இருக்கிற லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே டக்குனு இவங்க அவங்கள பார்த்து ஐயோ என்னடா இத்தனை பேர் இருக்காங்க குடுக்கணும் ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஆக்சுவலி பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்றேன் அந்த ஆர்டிகல்லாம் உண்மையா அப்படின்னு. என்ன ஆர்டிகல், அதாண்டி நம்ம தாராவை பத்தி வந்துச்சுல அவ என்னமோ பவர் அபியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவும் உண்மையா இருக்குமா அப்படின்னு. சொல்ல முடியாது, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே முரட்டுத்தனமா தானே இருந்தாளுங்க, ஒருவேளை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்ல, இதை கட்டி இன்னொருத்தவங்க வந்து அப்படியே டப்புன்னு எல்லாரும் முடிஞ்சு லைட் அடிச்சாமா இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, முதல்ல உங்க கேரக்டர் முதல்ல பாருங்க, அடுத்தவங்களை பத்தி அப்புறம் பேசலாம் சரியா, அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம பேசாதீங்க, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா இந்த பிரச்சனையை பார்த்து. அதே நேரத்தில் அவங்க அம்மா பத்தி வச்சிங்களா, நமக்கு எல்லாருக்குமே எப்பயுமே நல்லது பண்றவங்க, நல்ல மனசு கொண்டவங்க, அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே எவ்வளவு வருத்தமா இருக்கும், அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சத்தம் போடுறாங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா ஒரு ரோட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு சிலர் பேசிக்கிட்டே போறாங்க, ஆமாடா அந்த பொண்ணு தாரா வந்து பவர் அபியூஸ் பண்ணிட்டாலாமே, அந்த ஆர்டிகல் படிச்சியா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு போறாங்க. என்னடா அது ஊர் முழுக்க நம்மளை பத்தி தான் பேசிட்டு போறாங்க, வேற டாபிக்கே கிடைக்காதவங்களுக்கு. அதே நேரத்தில் அங்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
இருக்கும்போது ஆமாங்க இந்த பொண்ணு தாரா பண்ண வேலையினால ஒரு பொண்ணு சூசைடே பண்ண போயிருக்கானா, அப்ப எந்த அளவுக்கு பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாங்க. இதையும் கேட்டு ஒரு மாதிரியா வருத்தப்பட்டு அப்படியே அவங்க போகவும் வஞ்சிட்டு அப்படியே மெதுவா இங்க அந்த முக்கல மரத்துக்கிட்ட வந்து உட்கார்றாங்க. அந்த நாய் கட்டி வச்சிருப்பாங்களா அங்கனக்குள்ள அப்படியே மெதுவா வந்து உட்கார்ந்துட்டு சரி என்னதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி அந்த ஆர்டிகல் எல்லாம் பாக்குறாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடுப்பாயி என்னடா இது வாழ்க்கை, இது நம்ம சைடுல என்ன இருக்குன்னு ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது அங்க நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் அப்படியே பார்த்துட்டே இருக்குமா இல்லையா, அப்படியே பாக்குறாங்க. உனக்கு லயம் பேர வச்சிருக்காங்க என்ன பாக்குற, ஒரு மாதிரி லுக்குற என்ன தோத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில, அப்பெல்லாம் லுக்கூடாதப்போ அங்கிட்டு போ திரும்ப என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த நேரத்துல டக்குன்னு சவுண்ட் ஒரு மாதிரியா கொலைக்கும், ஐயோ இவனும் வர்றானே அப்படின்ட்டு டப்புன்னு அந்த டி ஷர்ட் வச்சு மறைச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல வர்றாப்ல. மறைச்சது போதும் எடு. அவங்களும் வந்தோடனே என்ன நீதானா, நான் கூட வேற யாரோ நினைச்சேன் நானு. ஆமா எதுக்காக இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்க, மத்தவங்க பார்த்து பயப்படுறியா, முதல்ல இப்படி பயப்படுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து விடுறாப்ல குல்லாவை. இவங்களும் டேய் உன் வேலையை பார்த்துட்டு போடா, சும்மா ஏன்டா என்னை வந்து நோண்டுற அப்படின்றாங்க. சே சிட்டில எல்லாம் நான் பாட்டுக்கு தனியா ஜாலியா இருந்தேன், இங்க வந்த பிறகுதான் இப்படி ஆளுக்கு வந்து என்னை மீட் பண்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லும்போது அது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என்ன விஷயம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பார்க்கும்போது இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நேத்து நைட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு போய் அந்த தண்ணி கிட்ட நின்று குதிக்கலான்னு போனேன், அது எதுவும் சூசைட் டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னை பத்தி என்னை பார்த்தா சாக போற மாதிரியா தெரியுது, ஏன்னா பைத்தியமாடா நீ, நான் இருக்கடா அங்க போய் தண்ணியில குதிக்கணும். இல்லம்மா இந்த பிரச்சனைனால எதுவும் டேய் அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுடா, நீ பாட்டுக்கு எதையாவது இந்த காசிப்பை வச்சுக்கிட்டு நான் சாக போறேன்னு சொல்லிட்டு தெரியாதடா. ஓ அப்ப நீ ஓகேவா தான் இருக்கியா, நான் வந்து ஒண்ணும் இல்ல இப்ப நடந்த சுச்சுவேஷனை வச்சுட்டு கொஞ்சம் பயந்துட்டேன், அது மட்டும் இல்லாம நீ பாட்டுக்கு தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி பக்கத்துல இருக்க ஏதாவது ஒண்ணு என்ன பண்ற என்னைய பார்த்துக்கு எனக்கு தெரியும்டா, தயவு செய்து இப்படி பண்ணாதடா அப்படின்றப்ப சரி இப்ப எங்க போற, இப்ப நான் குடிக்க போறேன், சரி வா போவோம் அப்படின்னு. இல்ல நான் தனியா போய் குடிச்சுக்கிறேன், வாப்பா பசங்க அங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் சேர்ந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப இல்ல நான் வரல, ஏன் பசங்களை பார்த்து உனக்கு பயமா இருக்குதா, நீ தோத்து போயிட்டேன்றத அவங்க கேட்பாங்க நினைக்கிறியா அப்படின்றப்ப எனக்கு என்ன பயம், அதெல்லாம் எனக்கு எந்த பயம் இல்லையே, அப்புறம் என்ன வா போவோம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு ஐயோ படுத்துறானே ஒரு மாதிரியா திரும்பி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட பின்னாடியே போறாங்க. இங்க பாரு தாரா ஆக்சுவலி நீ வந்ததுல நீ தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ வந்ததை நினைச்சு பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஏய் நான் வந்து நல்லபடியா நல்லா இருந்து வந்தா பரவாயில்லடா, இப்போ வந்து ஒரு பிரச்சனையில ஆகி வந்திருக்கேன். ஓ அப்படியா சரி லைஃப்ல உன்னோட கோல் என்ன, அவங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கும் போது இங்க பாரு உன் கோலை நீ எப்பயோ ரீச் பண்ணாமல இல்ல, ஆனா இது ஜஸ்ட் ஒரு பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நீ இப்படி பண்ண மாட்டேங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. எங்களுக்கு தேவை எங்க தாரா வந்திருக்கா, நாங்க சந்தோஷமா இருக்கோம், அவ்வளவுதான், இதுதான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா நின்னுகிட்டு இருக்கும்போது சரி ஆக்சுவலி வந்துட்டு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்றாங்க. இல்லையே உன்கிட்ட வேற என்ன கேட்க வேண்டியிருக்கு, என்கிட்ட கேட்க வேண்டியது இல்லையே அப்படின்னு. அப்புறம் எங்க நிக்கிறேன் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போறாங்க. சோ இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சுவலி அங்க வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம விக்கி பையன் கொஞ்சம் சும்மா இருக்காம வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இல்லடா ஆக்சுவலி வந்துட்டு தாரா வந்ததுல எனக்கு சந்தோஷம், அவ ஃபெயில் ஆகி வந்திருக்கா ஜெயிச்சு வந்திருக்காங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, ஆனா அவ ஊருக்கு வந்திருக்கால அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி கேட்டுறாங்க. அவ வந்துட்டு அங்க இருந்து ஃபெயில் ஆகி வந்துட்டா சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு அறகுறையா கேட்ட உடனே இவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை அப்படியே பாத்துறாங்க. நம்ம பசங்களும் நம்ம ராஜும் டேய் அப்படின்னு அவர் அப்படியே திரும்பி வந்து ஏய் தரா அப்படின்னு டக்குன்னு இவங்க ஏண்டா நான் லைஃப்ல என்னுடைய கரியர்ல தோத்து போய் வந்துட்டேங்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா, அவ்வளவு ஹாப்பியாவடா இருக்கு, இதெல்லாம் கேட்க கூடாதுன்னா நான் யாரையுமே பார்க்காம இருந்தேன், கடைசியில் இப்படி கேட்க வச்சிட்டீங்களா, உங்களை போய் நம்ம அப்படி இப்படி கத்தவும் இல்ல தரா ஆக்சுவலி நான் சொல்ல வந்திருக்கிற அர்த்தமே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஒன்னும் தேவையில்லடா, நான் ஒன்னும் லைஃப்ல தோத்துலாம் போகலடா, ஜஸ்ட் சும்மா தான் ஊருக்கு வந்திருக்கேன், நான் ஒன்னும் தோத்து போகல லைஃப்ல அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா எந்த நேரத்துல என்ன பேசுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு நம்ம ஹீரோ இரு தாரா ஒரு நிமிஷம் ஏய் தாரா ஒரு நிமிஷம் இரு, அவன் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்றப்ப விடுறா என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம சாமு திட்டுறாரு டேய் அவ வந்ததுல உனக்கு சந்தோஷமாடா, டேய் நீங்களும் புரிஞ்சிக்காம பேசாதீங்கடா, அவ லைஃப்ல அங்க கெரியர்ல தோத்து போயிருந்தாலும் அவ இங்க ஊருக்கு வந்திருக்கால, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணடா, ஒரு ஃப்ரெண்டா நான் அவளை மிஸ் பண்ணேன், என்கிட்ட அவ போன் பேசல எதுவுமே பண்றது இல்ல, அதனால நான் ஒரு ஃப்ரெண்டா அவளை மிஸ் பண்ணேன், அந்த மீனிங்ல நான் சொன்னேன்டா அவ வந்தது சந்தோஷம்னு சொல்லி, ஆனா அவ புரிஞ்சுக்கிட்டது தப்பா புரிஞ்சுக்கிட்டாடா, அட போட பைத்தியக்கார பையலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் மனோஜ் எல்லாம் ஓடுறாங்க. பின்னாடியே நம்ம விக்கியும் ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடுறாப்ல. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்தி வந்த ஒரு நிமிஷம் இருத்தாரா அப்படின்னு என்ன இரு என்ன எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, ஆக்சுவலி தப்பே பண்ணாம நான் தானே அனுபவிச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமாடா என்னோட வலி என்னன்னு, ஏன்டா இப்படி பேச, எது இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா, அவங்கள வந்துடுறாங்க, டேய் நீங்க எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஆடா சொல்லுங்கடா, நான் ஆமாடா தோத்து போய் வந்துட்டேன்டா, அதான்டா உண்மைடா, ஏன் தெரியுமா எந்த தப்புமே பண்ணாம இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார், அதனால தான் இப்ப தோத்து போய் நிக்கிறேன், அதுவும் உங்க முன்னாடி தான் தோத்து போய் நிக்கிறேன், நீங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டு நினைச்சு உங்ககிட்ட பேச வந்த பார்த்தா என்னைய சொல்லணும் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு டேய் நான் சாகுறதுக்கு கூட துணிஞ்சிட்டே தெரியுமாடா, இதனால என்ன ஏதுங்கிறது தெரியாம பேசிட்டீங்களான்னு ஒரு மாதிரி வெக்ஸாயி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தரும் என்னை எப்படி எல்லாம் கேள்வி
கேட்டாங்க தெரியுமாடா, ஒவ்வொருத்தரும் பத்திரிக்கைக்காரங்க, நியூஸ் மீடியான்னு சொல்லி, அதுவும் இல்லாம சோசியல் மீடியால எல்லாத்துலயும் என் பக்கம் இருக்கிற நாயத்தை ஒருத்தன் கூட கேட்கலடா. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நீங்க கூட கேட்கலடா. நான் தோத்து போய் வந்துட்டேன்னு சந்தோஷம் தானே பண்றீங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க எல்லாம் இப்படியே போட்டு அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது பசங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. நான் லைஃப்ல நம்பின யாருமே இன்னைக்கு என்னை நம்பலடா. ஏன் என் அம்மாவே என்னை நம்பலடா. நான் என்ன தப்பு பண்ணிருப்பேன், ஒரு வார்த்தை கூட கேட்கலடா என்கிட்ட. நீங்க என்னடா ஒரு வார்த்தை என்கிட்ட ஏதாவது கேட்டீங்களாடா? ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்ன நடந்தது ஏது நடந்தது ஏதாவது கேட்டீங்களாடா? ஆக்சுவலி என் லைஃப்ல எனக்கு நடந்தது என்ன தெரியுமாடா, யாருமே அதை பத்தி கேட்கவே இல்லடா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. இதான்டா உண்மை. நான் எந்த தப்பும் பண்ணலடா. நான் ஒரு இன்னசென்ட்ரா அப்படின்னு உட்கார்ந்து ஒரே அழுகுறாங்க. சோ இத பாக்குறப்ப நம்ம பசங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிடுறாங்க. யாருமே என்கிட்ட கேட்கலடா. ஏன்டா கேட்க மாட்டீங்க? நான் ஒரு இன்னசென்ட்ரா. எனக்கு இந்த சம்பந்தமே கிடையாதுடா. நான் எந்த தப்புமே பண்ணலடான்னு ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க. சோ அப்படியே இதோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. சரி பார்க்கலாம் அடுத்து என்னதான் நடக்க போகுதுங்கறதை பார்க்க தான் போறோம். சரி ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.